இன்றைக்கி நான் தேங்காய் பால் ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் கொஞ்சமாக கொட்டைப்புளி எடுத்திருக்கேன். இது கொட்டையோடு இருக்கிற புளி, அதனால் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். கொட்டைப்புளி திட்டமான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு எலுமிச்சம்பழத்தை விட கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. புளி, சின்ன சின்ன தக்காளி ஒரு 4, ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் ஜீரகம், மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக பெருங்காயம், பூண்டு 1, தேவையான அளவு மல்லித்தழை. இவ்வளோதான் இந்த ரசத்துக்கு தேவையானது. இதான் தேங்காய் பால் ரசத்துக்கு தேவையான பொருள். உப்பு தேவை, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தேவை. இப்போ நம்ம தேங்காவை பால் எடுத்துக்க போகிறோம். நம்ம தேங்காய் பால் ரசம் வைக்கிறதுக்கு சட்டி காய வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். அதுக்கு தேவையான தேங்காய் பால் எடுத்து வச்சாச்சு. புளி கரைச்சி வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை ரெடியாக இருக்குது. அந்த மிளகு சீரகத்தை பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், பெருங்காயம் இருக்குது. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, கொஞ்சமாக மல்லித்தழை, இது எல்லாத்தையும் நல்லா நசுக்கி வச்சுருக்கேன். தக்காளி பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சி போச்சு. கடுகு பொரிய வச்சிடுறோம். புளியை கரைச்ச புளியை அதில் ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு. இது நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதுக்காக வைக்கிற ரசம். இன்றைக்கி ரசமும் கருவாடும் தான் இன்றைக்கி எங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை மட்டும்தான் நம்ம கிண்டி விடணும். அதுக்கப்புறமா இதில் நம்ம டச்சே பண்ணக்கூடாது. ரசத்தோடைய ஸ்பெஷல் என்னென்னா நம்ம நடுவில் கிண்டக்கூடாது. கிண்டனா ரசத்தோடைய டேஸ்ட்டு மாறிடும். அதனால் ஒரே தடவை நம்ம கூட்டி வைக்கிறோம்ல ரசம், தாளிப்பு முடித்ததும் அந்த ஸ்டேஜில் மட்டும் கிண்டி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு ரசம் கொதித்து முடிக்கிறதுக்குள்ளார நம்ம பக்கத்தில் கருவாடை வறுத்து எடுத்துடலாம். இன்னொரு ஸ்பெஷல் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். என்னென்னா, இந்த தேங்காய் பால் ரசம் எதுக்கு நல்லதுக்குன்னா, இப்போ பனி சீசன். காலையில் நம்ம பனியில் வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் உடம்பு ரொம்ப ஹீட் ஆகி வாய்ப்புண்ணுலாம் வந்துடும். இது எப்படின்னா, நான் சின்ன வயசில் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது எனக்கு வச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த ரசத்தை. எப்படின்னா, நைட்டில் வச்சு கொடுப்பாங்க மோஸ்ட்லி. அப்போல்லாம் சின்ன வயசில் பசங்க கூட சேர்ந்து காலையிலே எழுந்திரிச்சு பனியில் விளையாட போயிடுவோம். அப்போ விளையாடிட்டு வரும்போது அந்த பனி சீசனுக்கு ரசம் கொதிச்சு ரெடியாக வந்துருச்சு மேலே பொங்கி. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு நம்ம ரசத்தை லைட்டாக இப்போ கிளறி விடலாம். அவ்வளோதான் தேங்காய் பால் ரசம்.